சிவாயனமே வணக்கம் மக்களே. இரவு வணக்கம். இந்த பதிவு வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்க, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, அதற்கான பதிவு தான். ஆதி காலத்துலேருந்து வீடு கட்டி வாடகை விட்டுன்னு வராங்க பாருங்கள். அவங்க அளவோடு நடந்துக்குவாங்க, அளவாக பேசுவாங்க, குறைச்சி எடை போட மாட்டாங்க. ஆனால் வாடகை வீட்லேயே இருந்துட்டு வீடு கட்டி புதுசாக சில பேருக்கு வாடகை விட்றாங்க பாருங்கள். அவங்க பண்ணுற அளப்பறைக்கு அளவே இல்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வீட்டுக்கு நீங்கள் வாடகை போயிட்டீங்கன்னா கேட்டை மொல்லமாக சாத்து. உங்கள் வீட்டுக்கு யார் 4 பேர் வந்திருக்கிறாங்க, சுவிட்சு நாங்கள் தண்ணி போகிற வரைக்கும் நீங்கள் சுவிட்சு போட்டு தண்ணி ஏற்றக்கூடாது, நாங்கள் இன்றைக்கி துணி துவைக்கிறோம் நீங்கள் துணி துவைக்கக்கூடாது. இந்த மாதிரி சரியான ரூல்ஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க மற்ற வீட்டில் வந்து வாடகை இருந்ததே மறந்துட்டு என்னமோ அம்பானி பாரம்பரியலேருந்து வந்த மாதிரிங்க. என்னமோ சொல்லுவாங்க பாருங்கள், காணாத கண்டிச்சாங்க அம்மா கஞ்சி, சிந்தாத கூட சிலிமூக்கா, அந்த அளவுக்கு அலப்பறை பண்ணுவாங்க மக்களே. எதுக்கு இந்த பதிவுனா, ஒரு பாப்பா வந்து எனக்கு ஒரு 7-8 மாதமாக தெரியும் மக்களே. அந்த பாப்பா வந்து பிஜியில் தங்கி இன்ஜினியர் வேலைக்கு போயிட்டுருக்குதான். வெள்ளிக்கிழமை கண்டா என்கிட்ட பூ வாங்க 2 முழம் சாமந்தி, 2 முழம் மல்லிப்பூ வாங்கி கோயிலுக்கு போவோம். அந்த பாப்பா இருந்துக்கிட்டு, அம்மா எனக்கு எங்கன்னா வீடு வந்தால் சொல்லுமா, ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்கிற, பிஜி சாப்பாடுன்னு சொல்லிச்சு. கண்ணா அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். அம்மா எனக்கு அப்பா இல்லை, அம்மா பாட்டி தம்பி இருக்கிறாங்கன்னுச்சு. சரி கண்ணு, தம்பிக்கு வந்து இன்னும் 1 இயர் இருக்குதுமா படிப்பு முடிகிறதுக்கு, அது வரைக்கும் தாக்கு பிடிக்கலான்னா பிடிக்க முடியலன்னு சொல்லிச்சு. சரிண்ணா கண்ணு எங்கள் ஏரியா இருந்தால் சொல்லிடுவேன், இந்த ஏரியா எனக்கு தெரியாதுண்ணே. இந்த புரோக்கர் மூலிமா சொல்லி இந்த வீணாப்பன புரோக்கர் இந்த மாதிரி கலசட வீடாக பார்த்து கொடுத்துட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த புதுசாக அந்த வீடு கட்டி போகிறா பாருங்க, நான் சொன்ன பாரு முன்னாடி, அதை மாதிரி வீடு பார்த்து கொடுத்துட்டுருக்குறான். உடனே இந்த பாப்பா வந்ததுமே பாப்பாவுக்கு சில ஃப்ரெண்ட்ஸுங்க பழக்கம் ஆகிட்டு இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறதும் அவங்க வீட்டுக்கு அவங்க போகிறதும் இருந்திருக்கிறாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் டின்னருக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்களாம், அவங்க வீட்டுக்கு டின்னர் போவாங்களாம். இந்த பொம்பளை என்ன பண்ணிக்கிறா, தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இந்த இன்னொருத்தர் இருக்கிறாங்க பாருங்கள் குடி, அவங்க வீட்டில் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். ஏன்னா இந்த பொண்ணு வந்து தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல, எங்கள் பிள்ளைங்கள்லாம் கற்றுக்குங்க, இவளை காலி பண்ணி வைக்கணும்னாலாம். அம்மா அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, யார் எவரும் தெரியாத ஒரு இந்த காலத்துலலாம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் சோசியலு, ஒரு தப்பாலாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாப்பாட்ட வந்து சொல்லிக்குது. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப மன வருத்தாகி அழுந்துருக்குது. உடனே நான் வந்தவொடனே, அம்மாமா இந்த பொம்பளை எனக்கு இது மாதிரி சொல்லிருச்சு மனசு, கண்ணு நீ வந்து ஒரு சாக்கடை மேலே கல் எடுத்து போட்டிங்கன்னா மூஞ்சி தான் தரிக்கும், உடனே இந்த வீடு காலி பண்ணிடு. ஏன்னா சாக்கடை இருக்கிற இடத்துல நீ குடியே இருக்கக்கூடாது. உன்னுடைய வந்து குணம் தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, அந்த சாக்கடைங்கிட்ட இருந்தீங்கன்னா நீ வந்து உன்னுடைய கேரக்டரே அவங்க வந்து தப்பாக திணிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாப்பா வந்து வீடு பார்த்து வேறு இடத்துல குடி போய் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஏடி சாக்கடைங்களே, உங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாதா? இந்த கலசோட புத்தி உங்ககிட்ட இருக்குதுன்னா அடுத்தவங்களால இப்படி எடை போடாதீங்க. அதுக்கு தான் அந்த முக்கியமாக அந்த பதிவே போட்டேன். உங்கள் சாக்கடை புத்தி உங்களோடய வச்சுக்குங்க. மக்களே இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க, அதுக்கு தான் இந்த பதிவு போட்டேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை மக்கள், அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.